Hi student, 12th standard chapter 12 example 12.19 using the equivalence property show that P pi conditional Q identical P and Q are negation P and negation Q. Okay. First இது ஒரு left hand side right hand side ரெண்டும் ஐடென்டிக்கலா செக் பண்ண சொல்றாங்க. ஓகே. யூசிங் த ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு பாருங்க. ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு போம் ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி ஃபைண்ட் பண்ணி நமக்கு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. சில क्वेश्चन அப்புறம் வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள் கேட்பாங்க. வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள் ஃபார்ம் ஃபாலோ பண்ணாம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி செக் பண்ண சொல்லுவாங்க. இல்லை யூசிங் ட்ரூத் டேபிள் சொன்னா அந்த டேபிள் ஃபைண்ட் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆனா கூட நான் யூசிங் ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த லா ஃபைண்ட் பண்ணி நமக்கு செக் பண்ண சொல்ல நமக்கு டிமார்க் லா அந்த லா எல்லாம் ஒரு 10 லா இருக்கும். அந்த லா ஃபைண்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. நீ மட்டும் எடுத்தவொடனே கொஸ்டின் படிக்காம டேபிள் எது ஃபைண்ட் பண்றாதுங்க ராங் ஆயிடும். கொஸ்டின் 1 டைம்ஸ் 2 டைம்ஸ்க்கு என்ன கேட்டாங்கன்னு பாருங்க. யூசிங் த ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபைண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. வேற எப்படிக்கலாம் யூசிங் வித்தவுட் ட்ரூத் டேபிள் ஃபாலோ பண்ணாம ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணின்னு கொடுப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண சொல்றாங்க. புரியுதாங்க? 3 மார்க் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்து நமக்கு எக்ஸாம்பிள் 12.18ல நம்ம ரிசல்ட் வெரிஃபை பண்றோம். பை கண்டிஷன் கியூ எப்படி இல்லாமா பிஎன் கண்டிஷனல் கியூ அண்டு கியூ கண்டிஷன் வெரிஃபை பண்றோம். அப்போ இந்த கண்டிஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எப்படி யூஸ் பண்ணலாம் நமக்கு இப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 12.18ல இப்படி இருந்தால் இப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எடுத்து அந்த கண்டிஷனை வச்சு நான் இந்த ரிசல்ட்டை கொண்டு வர போகிறோம். ஓகே செகண்ட் ஃபைன் பண்ணப்போ நமக்கு எக்ஸாம்பிள் 12.17ல ஒரு பை கண்டிஷன் நமக்கு பி கண்டிஷன் கியூனா இதுக்கு நெகேஷன் போட்டு ஆர் போட்டு கியூ போட்டுக்கலாம். ஓகே நம்ம ஜென்ரல்னா பி கண்டிஷன் கியூனா ஐடென்டிக்கல் நெகேஷன் பி ஆர் கியூன்னு யூஸ் பண்ணலாம். ஓகே அதே சேம் இது ஃபர்ஸ்ட்னா நெகேஷன் கியூ ஆர் பி. ஓகே ஃபர்ஸ்ட்ல இருக்குது நெகேஷன் போட்டு ஆர் போட்டு நான் பி யூஸ் பண்றது தான். ஓகே இப்போ ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண நமக்கு காம்படிட்டிவ் லா ஃபைன் பண்றோம். காம்படிட்டிவ் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது இந்த பி வந்து நேரம் இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். ஏ ஸ்டார் பி ஈக்குவல் பி ஸ்டார் ஏவா அப்போ பி எழுதி ஆர் அப்படி இருக்கும் நெகேஷன் கியூ எழுதிக்கலாம். இதை மட்டும் நான் இன்டர்சேஞ்ச் பண்றோம் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே மாற்றி எழுதிக்கலாம் நமக்கு ஏன்னா காம்படிட்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் நமக்கு. ஓகே நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ண போறோம் நமக்கு இப்போ நெக்ஸ்ட் இந்த நெகேஷன் பியால இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண போறோம். நெகேஷன் பி அண்டு பி ஆர் நெகேஷன் கியூ. ஓகே நெக்ஸ்ட் இந்த ஆர் அப்படியே இருக்கும் கியூ இந்த கியூ ஃபுல் டைம்ஸும் ஃபுல்லா கியூ அண்டு ஃபுல் டைம்ஸ். ஓகே இதுதான் நெகேஷன் பி அண்டு ஃபுல் டைம்ஸ். அது ஆர் அப்படியே இருக்கும் கியூலனா கியூ அண்டு ஃபுல் டைம்ஸ். ஓகே இது என்ன லா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே அந்த லா இருக்கு நமக்கு இது இண்டிவிஜுவலா ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நான் ஃபைன் பண்ண எனக்கு நெகேஷன் பி இது ரெண்டு ஜாயின் பண்றேன். நெகேஷன் பி அண்டு பி இந்த டேபிள் நெகேஷன் பி அண்டுக்கு இந்த ஒரு டேபிள் நெக்ஸ்ட் ஆர் அது என்ன இந்த லாஸ்ட் ஒரு பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ் நெகேஷன் பி இது ஒரு பாக்ஸ் நெக்ஸ்ட் நமக்கு இது லாஸ்ட் இது ஒரு பாக்ஸ் நெகேஷன் பி அண்டு பிக்கு ஒரு பாக்ஸ் ஆர் நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூக்கு ஒரு அப்போ இண்டிவிஜுவல் 2 பாக்ஸ். ஓகே இந்த அண்டு அப்படியே சிம்பிளா இருக்கும் 2 ஆர் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். என்ன ப்ராப்பர்ட்டி நமக்கு நெக்ஸ்ட் அதே சேம் இது அதே சேம் வரும் கியூ அண்டு பி இண்டிவிஜுவல் டேபிள் ஆர் அப்படியே யூஸ் பண்ணிட்டோம் கியூ நெகேஷன் கியூக்கு லாஸ்ட் டேபிள். ஓகே அது நமக்கு இப்போ நெக்ஸ்ட் ஒரு பிக்கு நெகேஷன்னா பி இருந்துச்சுன்னா அது என்ன ஃபால்ஸ் காம்ப்ளிமெண்ட் லான்னு ஒரு லா இருக்குது. ஒரு பி கியூ நெகேஷன் கியூனா அண்டு இருந்துச்சுன்னா ஃபால்ஸா வரும். நெக்ஸ்ட் அதே நமக்கு இந்த டைம்ஸ் அப்படியே இருக்கும் இது டைம்ஸ் அப்படியே இருக்கும். ஒரு நெகேஷன் கியூக்கு நெகேஷன் பியா இருந்துச்சுன்னா கியூஆர் இருந்துச்சுன்னா அதே வேலையை அதே நெகேஷன் இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ் காம்ப்ளிமெண்ட் லாவோட ஜெனரல் டெஃபினிஷன். ஓகேவா நமக்கு என்னன்னா பி அண்டு நெகேஷனுக்கு பியா இருந்தா ஃபால்ஸ் கியூ நெகேஷன் கியூ இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஓகேவா அப்போ இந்த ஃபால்ஸ் போட்டோம். ஓகே இப்போ ஒரு ஃபால்ஸ் கூட நமக்கு என்ன ஆர் எடுத்தோம்னா நமக்கு ஃபங்க்ஷன் எடுத்தா திரும்பினா நமக்கு அதே சேம் கண்டிஷனாக வரும். அதே நேரம் ஒரு கண்டிஷன் எடுத்தா அதே சேம் கண்டிஷனாக வரும். இது ஐடென்டிட்டியோட லா ஜெனரல் டெஃபினிஷன். ஃபால்ஸ் கூட ரிமைனிங் எதை எடுத்தாலும் அதே சேம் வேல்யூ வரும். ஃபால்ஸ் கூட அது அனதர் டைம்ஸ் எடுத்தாலும் அதே சேம் டைம் தான் வரும்.
இப்போ நெக்ஸ்ட் நான் ஃபைன் பண்ண நமக்கு காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளீட் லா ஃபைன் பண்ண போறேன். இப்போ இந்த ஃபார்மேட்டா இதை மட்டும் நான் ரிசல்ட் பாரு. ஃபர்ஸ்ட் பி அண்ட் கியூ இருக்குது, இங்கே கியூ அண்ட், அப்போ பி அண்ட் கியூன்னு ஃபைன் பண்ணிக்கலாமா? ஏன் காம்ப்ளீட் லாஸ் ஓகே ஆகும். இப்போ பி அண்ட் கியூ ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம், இந்த இது எப்படி இது செகண்ட் டைம்ஸ் எழுதிட்டோம். இப்போ ரிசல்ட் இஸ் வெரி விடா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ஈஸியான டாப்பிக்கு. இங்கே மட்டும் கொஞ்சம் இதுதான் சேஞ்ச் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டி சைடில் காமிக்கணும், என்ன ப்ராப்பர்ட்டி ஃபைன் பண்ணுறேன்னு காமிக்கணும். வெரி சிம்பிள் டாபிக். இங்கே மட்டும் என்ன பண்ணுறேன், எக்வேஷன் பி கூட பி இது ஒரு பாக்ஸ், எக்வேஷன் பி ஆர் equation Q. Next அதே சேம் Q and P க்கு ஒரு பாக்ஸ். நெக்ஸ்ட் இந்த R அப்படியே இருக்கும், Q equation Q ஒரு பாக்ஸ். ஓகே, ஒரு டேர்ம்ஸ் கூட அதே சேம் நெகேஷன் எடுத்தா காம்ப்ளிமெண்ட் லா வந்து ஃபால்ஸா இருக்கும். ஓகே, அப்படியே ஃபைன் பண்ணி ரிசல்ட் கொண்டா லாஸ்ட்டாக ஃபைனல் ரிசல்ட் ஃபைன் பண்ணிட்டோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், அதுக்கு ரிப்பீட் ஆர் கொஸ்டின், எக்ஸாமில் ஒரு சம்ஸ் இருக்குது. இது 2 கொஸ்டின் பார்த்தா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் ஃபைன் பண்ணாங்க எக்ஸாம் இருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.